திருமண தடை அதிகம் வரக்கூடிய அக்ஷய லக்கணம் எது? இது பொதுவாகவே இந்த கடகம் அட்சய லக்கணமாக போகும்போதோ, இல்லை கன்னி அட்சய லக்கணமாக போகும்போதோ, விருச்சகம் அட்சய லக்கணமாக போகும்போதோ, மகரம் அட்சய லக்கணமாக போகும்போதோ, மீன அட்சய லக்கணமாக போகும்போது இந்த திருமண தடை பெரிய அளவில் பிரச்சனைகளையும் காரண காரியம் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும். இந்த 12 லக்கணம் அட்சய லக்கணம் போகும்போது விசித்திரமான ஒரு உணர்வு நிலைகளை கொடுக்கும். ஒரு உதாரணமாக யாருக்காச்சும் மேஷ லக்கணம் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ போகும்போது ஒரு இனம் புரியாத ஒரு காலமாக இருக்கும். என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நான் இவ்வளோ செய்கிறேனே, நான் அவ்வளோ செய்கிறேனே அப்படின்னு அழகாக குழப்பமாவே போகும். ஒரு குழப்பம் கிடையாது, அது ஒரு புரிதல் இல்லாதது. சரி, குழப்பங்கிறதுக்கு அது ரிஷப லக்கணம் தான் அந்த குழப்பம் இருக்கும். சரி, நான் அதெல்லாம் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அது ஒரு ரிஷப லக்கணம் எப்பயுமே நான் சரியாக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன். அது எப்போ பார்த்தா நான் சரியாக இருக்கேன், நீங்கள் என்ன நீங்கள் மட்டும் சரியாக இருக்கிறது, நான் ஆப்போசிட்டில் இருக்க பொண்டாட்டியோ புருஷனை சரியாக இருக்க மாட்டாங்களா என்ன, கரெக்டாக இல்லையா? அப்படி தான் இருக்கும். இந்த ரிஷப லக்கணத்தை பார்த்தீங்கன்னாலே நான் மட்டும் தான் சரியாக இருக்கிறேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படியே தவறே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதான் அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையிலே மிதன லக்கணம் போகக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் பண்ணாங்கன்னா திருமண உறவுகளில் எவ்வளோ கரடு மரடு இருந்தாலும் அப்படியே நாசுக்காக இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம் பாருங்க, அந்த வளைவுக்கும் நெளிவுக்கும் நெளிஞ்சு அந்த பைக்கை ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம்ல, அதேமாதிரி வாழ்க்கை ஓட்டுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது புரியாது ஆப்போசிட்டில். நீங்கள் நல்லவனோ கெட்டவனோ, நல்லவங்களாக இருக்காங்க கெட்டவங்களா கூட இருக்கலாம், ஆனால் வளைஞ்சு நெளிஞ்சு வண்டி ஓட்டி விடுவாங்க.